ஹாய் ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிரிப்டோ நவீன். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் எனேபிள் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஓபிநெட்டுடைய டெஸ்ட்நெட் கைடு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓபிநெட் வந்துட்டு பிட்காயின் லேயர் 1 பிளாக் செயினுங்க. பிட்காயின் பற்றி நிறைய ப்ராஜெக்ட் வந்திருக்கு. பிட்காயின் லேயர் 1ல் இவங்களும் ஒரு ப்ராஜெக்ட் வந்திருக்காங்க. இப்போ டெஸ்ட்நெட் கேம்பெயின் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏர்ட்ராப் ஆல்ரெடி கன்ஃபார்ம்டு தாங்க. இவங்களுடைய ஃபண்டிங்கை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு டீட்டெயில்ஸும் கிடையாது. அதனால தான் கிரிப்டோ ரேங்க் பேஜ் வந்து ஓப்பன் பண்ணாமல் இந்த பேஜ் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நமக்கு ஓபி வேலெட் வந்து தேவைப்படுது. நீங்கள் வந்து வேலெட்டை வந்து இன்ஸ்டால் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிட்டு உங்களுடைய ரெக்கவரி ஃபேஸ் வந்து நீங்கள் சேஃபாக எடுத்து வச்சுக்கோங்க. வேலெட்டு க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு கனெக்ட் வேலெட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கனெக்ட் வேலெட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஓபி வேலெட்டுக்கு வந்துட்டு கனெக்ட் கன்ஃபர்மேஷன் போகும். அதை கிளிக் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் வந்து கனெக்ட் ட்விட்டர் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ட்விட்டருக்கு வந்து கனெக்ட் ஆகிறதுக்கு ஆத்தரைசேஷன் போகும். அதை வந்து ஜஸ்ட் வந்து ஆத்தரைஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஆத்தரைஸ் கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய ட்விட்டர் கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் ட்விட்டர் கூட கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு அகைன் வந்துட்டு உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் போகும், அதையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குங்க. நீங்கள் ஜஸ்ட் சோஷியல் மீடியா இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை பற்றிலாம் அப்புறம் பார்க்கலாம். நீங்கள் வந்து கீழே வந்து ஸ்க்ரால் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முன்னாடியே உங்களுடைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டாஸ்க்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆன்போர்ட் டாஸ்க்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு டாஸ்க்கு பார்த்தீங்கன்னா நிறைய டாஸ்க் இருக்குது. கனெக்ட் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு டாஸ்க்கு. அடுத்த டாஸ்க் வந்துட்டு நீங்கள் அதில் சிம்பிள் இருக்கும், அந்த சிம்பிளை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு காப்பி பண்ணிட்டு உங்களுடைய ட்விட்டர் ப்ரொஃபைலில் போய்ட்டு உங்களுடைய நிக் நேமில் அதை ஆட் பண்ணணும். உங்களுடைய நிக் நேமில் போய்ட்டு ஜஸ்ட் அதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு சேவ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சேவ் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு சிம்பிள்ஸ் வந்து உங்களுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டில் வந்து ட்விட்டர் நேமில் வந்து சேவ் ஆகிடும். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு அகைன் டாஸ்க் பேஜ் போய்ட்டு வெரிஃபை கம்ப்ளீட்டேஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ட்விட்டருக்கு வந்துட்டு அகைன் ஒரு ஆத்தரைசேஷன் மெசேஜ் போகும். ஜஸ்ட் சேம் அதே போல் ஆத்தரைஸ் ஆப் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய டாஸ்க் வந்து வெரிஃபை ஆகிட்டு உங்களுக்கு வந்து அந்த கம்ப்ளீட் ஆகிட்டு உங்களுக்கு அதுக்கான பாயிண்ட்ஸ் வந்து ரிசீவ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு டிஸ்கார்ட் டாஸ்க்கு. டிஸ்கார்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஓபிநெட் சர்வர் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு லிங்க் வேலட் அப்படிங்கிற சேனல் கீழே பார்த்தீங்கன்னா ஓபி நெட் ஆடுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த சேனலை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுடைய ஓபி நெட் வேலட் ஓப்பன் பண்ணிட்டு உங்களுடைய பப்ளிக் கீ வந்து காப்பி பண்ணிக்கோங்க. பப்ளிக் கீ 0x சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகும், அதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு அந்த சேனலை வந்து ஸ்லாஷ் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸ்லாஷ் என்டர் பண்ணிங்க அப்படின்னா டைப் பண்ணிங்க அப்படின்னா மேலேயே கனெக்ட் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிட்டு காப்பி பண்ண அட்ரஸ் அங்கே பேஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து அந்த மெசேஜ் வந்து சென்ட் பண்ணிக்கோங்க. சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஸ்கார்ட் டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். தென் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த ஸ்டெப்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த டாஸ்க் பேஜ் வந்து அகைன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு வெரிஃபை கம்ப்ளீட்டேஷன் வந்து அகைன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மறுபடியும் வந்துட்டு உங்களுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு ஆத்தரைசேஷன் போகும், அதை வந்து ஆத்தரைஸ் ஆப் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அகைன் வந்துட்டு டாஸ்க் வந்து வெரிஃபை ஆகிட்டு உங்களுக்கான பாயிண்ட்ஸ் வந்து கிரெடிட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு டாஸ்க் வந்துட்டு டெஸ்ட்நெட் டாஸ்க்கு. ஸ்வாப்பு, டிபிடிசி அண்டு மோட்டோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் தேவை. இது வந்து பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு அக்கௌண்ட்டு கீழே உங்களுடைய பிட்காயின் அட்ரஸ் இருக்கும், அதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. நீங்கள் பப்ளிக் வந்து காப்பி பண்ணிடாதீங்க. உங்களுடைய பிட்காயின் அட்ரஸ் அங்கே ஃபர்ஸ்ட் டேபில் வந்து பேஸ்ட் பண்ணிட்டு கேப்சா வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கேப்சா கிளிக் பண்ணிட்டு கேப்சா வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இந்த கேப்சா கொஞ்சம் கடுப்பேற்றுற மாதிரி தாங்க இருக்குது. ஒன்ஸ் கேப்சா கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு கிளைம் பிடிசி வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ரிசீவ் ஆகிடும். உங்களுக்கு எரர் ஆச்சுனாலும் பரவாயில்ல, அகைன் ட்ரை பண்ணுங்கள். எனக்கும் 4-5 டைம் ட்ரை பண்ணி 6வது டைம் தான் கிடச்சிருக்கு. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு OP20 டோக்கன்ஸ் அந்த செக்ஷன் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் அங்கேயும் போயிட்டு நீங்கள் வந்து கேப்சா கம்ப்ளீட் பண்ணணும். கேப்சா கம்ப்ளீட் பண்ணிட்டு கிளைம் பில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஓபி வேலெட்டுக்கு வந்துட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் போகும். ஜஸ்ட் அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பில் டோக்கன் வந்து ரிசீவ் ஆகிடும். இது வந்து எரர் ஆச்சுனாலும் பரவாயில்ல, ஒரு மல்டிபிள் டைம் வந்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒன் டைம் வந்து கிடச்சிரும். இது புது ப்ராஜெக்ட் தானே, கண்டிப்பாக எரர் இருக்க தான் செய்யும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு உங்களுடைய வேலெட்டை கிளிக் பண்ணி உங்களுடைய வேலெட்டை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு டோக்கன்ஸ் வந்து ஸ்வாப் பண்ணிக்கோங்க. பிடிசி டு மோட்டோ, அதுக்கப்புறம் இருக்கிற டோக்கன்ஸ் வந்து ஸ்வாப் பண்ணுங்கள். எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பிடிசி செலக்ட் பண்ணிக்கிறேன். 2 டோக்கன்ஸ் வந்துட்டு மோட்டோ, ஏதாவது ஒரு டோக்கன் பில்லும் இருக்குது, அதையும் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க.
செலக்ட் பண்ணிட்டு எவ்வளோ ஸ்வாப் பண்ண போகிறீங்க அப்படின்ற அமௌண்ட் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு ஸ்வாப் டோக்கன்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்ட் ரிசர்வேஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஓபி வேலெட்டுக்கு வந்துட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் போகும். அது ஜஸ்ட்டு சைன்இன் பண்ணிக்கோங்க. சைன்இன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்வாப் ஆகிடும். எனக்கு இது ஒர்க் ஆகலை, நானும் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எதாக இருக்குது. எகைன் வந்துட்டு ஒன் டைம் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ எனக்கும் ஒர்க் ஆகலைங்க. ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து ஸ்வாப் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பிடிசி, மோட்டோ, பில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 டோக்கன் சம்திங் இருக்குது. அது எல்லா டோக்கனும் வந்துட்டு நீங்கள் மாற்றி மல்டிபிள் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஸ்வாப் ஆச்சு அப்படின்னா ஓகே, ஸ்வாப் ஆகலைன்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு நீங்கள் வந்து பொறுமையாக கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நானும் மல்டிபிள் டைம் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு வந்து இது ஒர்க் ஆகலை. ஸ்வாப் டாஸ்க்கெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டாக் அப்படின்ற ஒரு டேப் இருக்கும். அந்த ஸ்டாக் டேப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு உங்களுடைய மோட்டோ டோக்கன்ஸ் வந்து இங்கே வந்து ஸ்டாக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்வாப் பண்ணி எடுத்த மோட்டோ டோக்கன்ஸ் வந்து ஸ்வாப் பண்ணிக்கோங்க. தென் வந்து ஃபார்ம் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் கூட்டிகிட்டு வரும். மேலே வந்தோடனே உங்களுடைய வேலெட்டை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. சேம் அதே போல் தான் வேலெட் கிளிக் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய டோக்கன்ஸ் வந்து இதுலேயும் நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் லிக்விடிட்டி டோக்கன்ஸ் வந்து நம்மளால் ஸ்டாக்கிங் பண்ணிக்க முடியும். கீழே வந்து வியூ த மெனு வந்து இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்னென்ன டோக்கன்ஸ் நம்மளால் ஸ்டாக் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஷோ பண்ணியிருப்பாங்க. மோட்டோ டோக்கன்ஸ் ஸ்வாப் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டாக் பண்ணிக்கோங்க. தென் வந்து பில், மோட்டோ, எல்பி வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு சிம்பிளாக அந்த டெக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டு பூல் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஆட் லிக்விடிட்டி செக்ஷன் போய்ட்டு நீங்கள் டோக்கன்ஸ் வந்து மோட்டோ அண்டு பில் பேரை வந்து செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட் எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் வந்து பேர் பண்ண போகிறீங்க அப்படின்றத என்டர் பண்ணிட்டு ஆட் லிக்விடிட்டி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் போகும். நீங்கள் வந்து ஆட் பண்ணி நீங்கள் இங்கே வந்து ஸ்டாக்கிங் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு பிடிசியும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பிடிசியும் வந்துட்டு நீங்கள் வந்து ஸ்டாக்கிங் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் வந்துட்டு அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டு கீழே வந்து ஸ்டாக் யுவர் பிடிசி இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எவ்வளோ நீங்கள் வந்து ஸ்டாக்கிங் பண்ண போகிறீங்க அப்படின்னு வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு ஸ்டாக்னு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இது வேறு இருக்குது. மினிமம் அமௌண்ட்டு கேட்குறாங்க. ஸோ அது இப்போதைக்கு நம்மக்கிட்ட இல்லை, ஃபர்தர்ட்டு ரிசீவ் ஆகலை. ஸோ நோ ப்ராப்ளம். நீங்கள் வந்து அமௌண்ட் என்டர் பண்ணிட்டு ஸ்டாக் நான் கிளிக் பண்ணி ஸ்டாக்கிங் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க. இந்த டெஸ்ட்நெட் டாஸ்க்லாம் அவ்வளோதான். நீங்கள் ஸ்வாப் மட்டும் பண்ணால் போதும். இந்த ஃபார்மு, இந்த ஸ்டாக்கிங் ப்ரொவைட் பண்ணுறது, லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணுறது, இது ஃபுல்லாக எல்லாமே ஆப்ஷனல் தான். நீங்கள் டெஸ்ட்நெட் டாஸ்க்லாம் பர்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு சேம் அகைன் அந்த பேஜ் போய்ட்டு வெரிஃபை கம்ப்ளீட்டேஷன் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு அகைன் வந்துட்டு ஒரு ஆத்தரைசேஷன் போகும். அதை ஆத்தரைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பாயிண்ட்ஸ் வந்து ரெடியும் ஆகிடும். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு ரெஃபர் லிங்கை காப்பி பண்ணிக்கிட்டு நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரெஃபர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே சோஷியல் மீடியா டாஸ்க்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க, ட்விட்டர் டாஸ்க்கெல்லாம் இருக்கும். ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி நீங்கள் ரீட்வீட், கமெண்ட், லைக், வாட்டர் ட்வீட் இதெல்லாம் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு ட்வீட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து ரீட்வீட் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தென் கமெண்ட், குவாட்டிட் இதெல்லாமே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ஓபி நெட்டை பற்றி போஸ்ட் போட்டிங்க அப்படின்னா அதுக்குமே பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. அவங்கள டேக் பண்ணி போடணுங்க, முக்கியமாக டேக் பண்ணி போடணும். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாமே அவங்களுடைய போஸ்ட்டை போட்டிருப்பாங்களே, உங்களை மாதிரி யாராவது வந்துட்டு இந்த ஓபி நெட்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கு போஸ்ட்டை போட்டிருப்பாங்க. அந்த போஸ்ட்டில் போய்ட்டு நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா லைக்கோ ரீட்வீட்டோ கமெண்ட்டோ போட்டிங்க அப்படின்னா அது மூலமாகவும் உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் கிடைக்கும். உங்களுக்கும் பாயிண்ட்ஸ் கிடைக்கும், அவங்களுக்கும் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இந்த மூலமாகவும் பண்ணிக்கோங்க. இந்த மூலமாகவும் பாயிண்ட்ஸ் வந்து ஏர்னிங் பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து ஸ்பேம் பண்ணி நீங்கள் வந்து சஸ்பெண்ட் ஆகிற மாதிரி பண்ணிடாதீங்க. தென் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக கேலக்ஸி கேம்பெயின் இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு பாத் ஃபைண்டர் அப்படின்ற டிஸ்கார்ட் ரோல் வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே டாஸ்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் கீழே கிளைம் ரோல்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ரோல் வந்து ஜெனரேட் ஆகிடும், உங்களுக்கு ரிசீவ் ஆகிடும். ஸோ இது போலவே ஆக்டிவாக இருக்கிற கேலக்ஸி கேம்பெயின் வந்து ஓபி நெட் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இதுவும் கூடுதல் அட்வான்டேஜஸாக இருக்கும். ஓகேங்க, இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.